என்னவென்றால், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், உம்முடைய கரத்தினால் ஆகும். உம்முடைய கரத்தினால் ஆகும். எல்லாரும் சொல்லுங்க. யாருடைய கரத்தினால? யாருடைய கரத்தினால? தேவனுடைய கரத்தினால். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை தாவீது சொல்லுகிறார். சூப்பர் வார்த்தை. உம்முடைய கரத்தினால் ஆகும். பிரச்சனையை பார்க்காதீர்கள், உங்களுடைய சாமர்த்தியத்தை பார்க்காதீங்க, கடவுளை பாருங்கள், உங்களுக்கு வெற்றி உண்டாகும். பிரச்சனையை பார்த்தா பயந்துருவோம். ஏன்னா ஒரு குடும்பத்தோட பிரச்சனையே பார்த்தா பெருசு பெருசாக தான் இருக்கும். இவங்க பிரச்சனையை காட்டும் அவங்க பிரச்சனை பெருசு, அவங்க பிரச்சனை காட்டும் அவங்க பிரச்சனை பெருசு. எல்லாருடைய பிரச்சனைகள் பெரிதுதான். பிரச்சனைகளை பார்ப்பீர்கள் என்றால் நாம் சோர்ந்து போவோம். பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் பிரச்சனை, கஷ்டம், பயங்கரம் அப்படிலாம் போடல. பைபிளில் தூசி என்று தான் போட்டிருக்கிறது. என்னன்னு போட்டிருக்குது? தூசியை உதறிவிட்டு எழும்பு. இதாங்க பைபிள். உனக்கு பெரிய பிரச்சனை, பைபிள் சொல்லுது தூசி உதறு. உன் பார்வைக்கு பெரிய பிரச்சனை, பைபிள் சொல்லுது தூசி உதறு. நீ கடவுளை பார்ப்பாய் என்றால் உன் பிரச்சனைகள் எல்லாம் தூசியாய் மாறும். நீ கடவுளை நம்புவாய் என்றால் உன் பெரிய பெரிய மலைகளை போல பிரச்சனைகள் எல்லாம் தூசிகளாய் மாற்றுவார். ஆமென். இதுதான் இயேசு. ஸ்தோத்திரம். உங்க சாமர்த்தியத்தை பார்க்காதீங்க. என்னால் முடியும், என்னால் முடியும், நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிவிடுவேன் நினைச்சிங்க ஃபெயிலு. தன் சுய பலத்தில் மேல் நிற்பவன் ஒருவனும் ஜெயித்ததா சரித்திரமே கிடையாது பைபிளில். பிரச்சனையை பார்க்காதீர்கள், உங்க சுய பலத்தை பார்க்காதீர்கள், தேவனை நோக்கி பாருங்கள், வெற்றி அடைவீர்கள். அல்லேலூயா. தாவீது கடைசியா இந்த வார்த்தையை சொல்லி தான் அவர் சாவுறார். உம்முடைய கரத்தினால் ஆகும். அதோட தாவீது மரிக்கிறார். ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தினால் ஆகும் சொன்னாரு, அப்படியே நடந்தது. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உங்க பிரச்சனை உங்களை கலங்கடித்து கொண்டிருக்கிறது? எத்தனை பேருடைய பிரச்சனையை நீங்கள் இன்னும் அதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்க? கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், வேலை பிரச்சனையாக இருக்கலாம், வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகள் பிரச்சனையாக இருக்கலாம். எத்தனை பேர் நீங்கள் கலங்கி பயந்து என்ன செய்கிறது என்று கேள்விக்குறியோடு எத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு நல்ல வார்த்தையை அனுப்புகிறார். என்னவென்றால், என் கரத்தினால் ஆகும் என்பதை நம்புகிறாயா? இயேசு கேட்டாரு, வியாதிஸ்தனை பார்த்து கேட்கிறார், என்னால் முடிய நம்புறியாப்பா? உன்னை சுகமாக்க என்னால் முடியுன்றதை நீ நம்புறியாப்பா தம்பி? நான் உன்னை நல்லாக்க முடியும்னு நீ நம்புறியா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், நான் நம்புகிறேன் என்று சொன்னான், சுகமடைந்தான். இன்றைக்கு அதே கேள்வியை தேவனுடைய ஆலோசனையினால் உங்களை கேட்கிறேன். உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் தீர்ப்பார் என்று நம்புகிறீர்களா? கையை மேலே உயர்த்துங்க, கண்ணை மூடுங்க, பயப்படாதீங்க. எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் பயப்படாத. கண்களை மூடு, கரங்களை மேலே உயர்த்து. பிரச்சனையை பார்க்காத. என்னால் முடியாது ஆண்டவரே என்று சொல்லு. என் பலத்தினால் முடியாது, நான் நம்புகிறேன், என் கர்த்தரால் ஆகும், என் தேவனால் ஆகும் என்பதை நான் நம்புகிறேன்ப்பா என்று அந்த வார்த்தை நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் உங்கள் பிரச்சனைகள் தூசிகளாய் மாற்றப்பட்டு பறக்கடிக்கப்படும். பிரச்சனைகள் உன் கண் முன்பா இல்லாமல் ஆண்டவர் அதை துரத்தி போடுவாராக. உம்மாலே ஆகும். எல்லாரும் சொல்லுங்க. உம்முடைய கரத்தினால் ஆகும். எல்லாரும் சொல்லுங்க. உம்முடைய கரத்தினால் ஆகும். எல்லாரும் சொல்லுங்க.
ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தினால் ஆகும். ஸ்தோத்திரம். யாருங்க சொல்றது இது? யார் சொல்றது? தாவீது. தாவீது யாரு சொல்லுங்க? அதான் தாவீது யாருங்க? ராஜா. ராஜாவால முடியாது ஆகுமா? ஏதாவது இருக்குதா? ராஜாவால முடியாது ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. ராஜா மனசு வைத்தான எந்த காரியம் செய்வான் அவன் தான் ராஜா. ராஜா மனது வைப்பான் என்றால் எந்த காரியத்தையும் செய்வான். ஆனால் இந்த ராஜா சொல்றாரு, உம்முடைய கரத்தினால் ஆகும். இதுவரைக்கும் இஸ்ரவேலிலே தாவீதை போல ஒரு ராஜா இருந்ததே கிடையாது. பார்த்தீங்களா? பலத்தையும் பராக்கிரத்தையும் நம்பினவளா மண்ணாயும் போனான். தேவனுடைய கரத்தை நம்பினவன் இன்றும் நின்று கொண்டிருக்கிறான். எத்தனை ராஜாக்கள் வந்தார்கள், ஒன்றுமில்லாமல் போனார்கள். எல்லாம் ஏன்? அவர்கள் தங்களுடைய பலத்தை காட்டினார்கள். நான் ராஜா, எனக்கு சக்தி இருக்குது, அது இருக்குது, பலன் இருக்குது என்று நினைத்தான். மண்ணாய் போனான். பாபிலோன் ராஜா மாடு போல மாறி புல் துண்ணானாம். பைபிளில் படிக்கிறோம். மாடு போல மாறிட்டு அவன் கழுத்தில் கயிறை கட்டி ரோட்டில் வயலில் கட்டி போட்டாங்களாம். அவன் என்ன சாப்பிட்டான்? புல்லை சாப்பிட்டான். பைபிள் இருக்குது. ஏன்? நானுன்னு சொன்னான். அவள் தான் அவன் தப்பு. என்ன சொல்லுங்க? நான் என்று சொன்னான். மாடாய் மாறினான். தாவீது பாருங்க, நான் அல்ல உம்முடைய கரம் என்று சொன்னான். உயர்ந்த இடத்தில் இருந்தான். இதான் நமக்கு ஒரு முன்மாதிரி. உம்முடைய கரத்தினால் ஆகும். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் வேதத்தில் படிக்கும்போது 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அந்த சப்ஜெக்டை நாம் படிக்கிறோம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அதை நாம் படிக்கிறோம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அதுக்கப்புறம் அவரோட சாப்டர் அப்படியே முடியுது. தாவீது அந்த அதிகாரம் கடைசியில் பாருங்க, தாவீது மரிக்கிறார். ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தினால் ஆகும். தேவனுடைய கரத்தினால் ஆகும். அதனால் என்ன பாருங்க, அதனால் உங்களுடைய கஷ்டம் பிரச்சனையை என்ன பண்ணனா, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், சோத்திரம் சோத்திரம் அப்படின்னு சொல்லணும். கணவன் மனைவியும் ஜெபம் பண்ணும்போது, ஜெபம் பண்ணுறீங்களா 2 பேரும் ஒன்றா உட்காந்து? பண்ணுறேன் பாஸ்டர், நான் கிச்சனில் பண்ணுறேன், எங்கள் வீட்டுக்காரர் ரோட்டில் பண்ணுவார் போயின்னு இருக்கும்போது. அந்த வீடு உருப்படுமா? பொண்டாட்டி கிச்சனில் இப்போ சோத்திரம் பண்ணோம், இப்போ புருஷன் பெட்ரூமில் சோத்திரம் பண்ணுவார். அதெல்லாம் வீடே கிடையாது. ஃபஸ்ட்டு கணவனும் மனைவியும் ஸ்தோத்திரம் பண்ணும்போது பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சி பிரச்சனைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அங்கே தான் சாத்தான் பயப்படுவான். ஸ்தோத்திரம். பிரச்சனைகள் 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 எப்படி தீர்வு? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடு, ஆண்டவர் தீர்த்து வைப்பார். எப்படி ஒப்பு கொடுக்கிறது? 2 பேரும் சேர்ந்து, கணவனும் மனைவியும் சேர்ந்து, என் பிள்ளை படிக்கணும், பிரச்சனை, ஆண்டவரே என் பிள்ளையோட படிப்பை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம். என் பிள்ளைகளோட எதிர்காலம், ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், சோத்திரம் சோத்திரம். என் வீட்டு பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இப்படி செய்ய பழகுகிறோமா? ஏனென்றால் தாவீது சொல்லுகிறார், உம்முடைய கரத்தினால் ஆகும். தேவனுடைய கரத்தினால் எல்லாம் நடக்கும். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை இனி வரும் நாட்களிலே உங்களுடைய வீடுகளிலே இந்த சத்தம் கேட்கட்டும். தேவனுடைய கரத்தினால் ஆகும். கடவுள் கையில் இது செய்வார், கடவுளோட கையினால் இது முடியும் அப்படின்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் தாவீது? உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று எந்த சந்தர்ப்பத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், அவருக்கு 2 விஷயம் நடந்தது. அதனால் இந்த வார்த்தையை சந்தோஷமா சொல்றாரு.
உங்களுடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்றார். அது மாத்திரம் பாருங்க, மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும். ஸ்தோத்திரம். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் சொல்லுங்க, பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எப்படியாப்பட்ட மனுஷனையும் உம்மால உயர்த்தி வைக்க முடியும், எப்படியாப்பட்ட மனுஷனையும் உம்மால பலப்படுத்த முடியும் என்று தாவீது சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையில் சொல்லுகிறார்? ஏன் இதை சொல்லுகிறார் என்றால் 2 விஷயம் பாருங்க. நம்பர் 1, முதலாவது காரியம் ஏன் இதை தாவீது சொல்றாருன்னா பாருங்க, அவருக்கு 2 விஷயம் நடந்துச்சு. அதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா? அவர் ஆசைப்பட்டது முடிஞ்சது. அவர் ஆசைப்பட்டது நடந்தது. அதனால் சொல்றாரு, உம்முடைய கரத்தினால் ஆகும். இந்த வார்த்தை நீங்க கூட யூஸ் பண்ணுங்க. நீங்க ஆசைப்பட்டது நடக்குங்க. தேவனுடைய கரம், தேவனுடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லுங்க. நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கும். தாவீது என்ன ஆசைப்பட்டார்? ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். நடந்துச்சு. அப்படி அது சூப்பர்ல. என்ன ஆசைப்பட்டாரு? ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று தாவீதுக்கு ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் வாஞ்ச. ஸ்தோத்திரம். அது அப்படி நடக்குது, நடந்துச்சு. அதனால சொல்றாரு, உம்முடைய கரத்தினால் எல்லாம் ஆகும்பா. எத்தனை பேர் சில காரியங்களை குறித்து ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, இருதயத்தில் வாஞ்சையா இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். தாவீதை போல உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிப்பார். ஸ்தோத்திரம். தாவீது ஆசைப்பட்டது நடந்தது. அது சாதாரண நடக்கல. என்ன பாருங்க, தாவீது ஆசைப்பட்டு கடவுளுக்கிட்ட ஒப்பு கொடுத்தான். தாவீது நினைச்சபடி கூட நடக்கல, தாவீது நினைக்காதபடி நடந்தது அந்த ஆலயம். அதாங்க கடவுளுடைய வேலை. நம்ம படிப்பினால, சாமர்த்தியத்தினால, தந்திரம் மந்திரம், வாய் பேச்சு, ஜலக்கு இதில் செய்தால் ஏதோ ஒன்று நடக்கும். ஆனால் தேவன் செய்தார் என்றால் ஆச்சரியமானது நடக்கும். ஸ்தோத்திரம். தாவீது ராஜா தான், பணம் கிணம் எல்லாமே இருக்குது. அவன் நினைத்து அவன் திறமையில கட்டியிருப்பான் என்றால் ஏதோ ஒரு ஆலயம் கட்டியிருக்கலாம், அவ்வளவுதான். சரி, கர்த்தருக்காக கட்டன் கட்டியிருக்கலாம். ஆனால் அவன் கர்த்தர் கர்த்தர் தேவன் தேவன் என்று சொல்லி சொல்லி அந்த வேலையை கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்தான். உலகத்தில் அதிசயமான ஆலயமாய் கர்த்தர் கட்டினார். அதாங்க சூப்பர். அவனை போல நானும் வீடு கட்டணும், அவனை போல நானும் வண்டி வாங்கணும், அதெல்லாம் சும்மா. அது யார் வேணா வாங்குவாங்க. நீ கட்டுற வீடு வேற மாதிரி இருக்கணும், நீ வாங்குற வண்டி வேற மாதிரி இருக்கணும். அது கடவுளுடைய வேலை. ஆமென். ஸ்தோத்திரம். உலகத்தில் எத்தனையோ ஆலயங்கள் இருந்தது. அந்நாட்களிலே தாவீது கட்டப்பட்ட, சாலமோன் தாவீது குமாரன் மூலமாய் கட்டப்பட்ட ஆலயம் எங்குமே கிடையாது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அதான் கடவுள் செய்கிற காரியம். ஸ்தோத்திரம். நீங்க ஒரு வேலை செய்றீங்கன்னா மற்றவன் திரும்பி பார்க்கணுங்க. அதை நீங்க ஒரு காரியம் பண்றீங்கன்னா மற்றவன் திருப்பி ஆச்சரியப்பட வேண்டும். அப்படி நடக்கணுமா? ஒரே வழி, கர்த்தரிடத்தில் சொல்லி ஜெபித்து பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும்போது அதிகமாக ஜெபித்தவள் தாவீது. நினைச்சது நடந்துச்சுங்க. சாதாரணமாக நடக்கல, விசேஷமாக நடந்துச்சு. அது நீங்க நினைச்சது நடக்கணுமா இல்லை விசேஷமாக நடக்கணுமா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பா, அவங்கள போல நானும் ரெடியாக செட்டில் ஆயிட்டேன்பா. நோ. அவங்கள போல நானும் கூட ஒரு அளவுக்கு ஆயிட்டேன்பா. நோ. தாவீது அப்படி பண்ணலையே கடவுள். எல்லாரும் மூக்கு மேல வரல வைக்கிற மாதிரி பண்ணாரு கடவுள். எல்லாரும் ஆச்சரியமாய் பேசும்படி பண்ணாரே கடவுள். எல்லாரும் வியக்கத்தக்க விதமாய் பண்ணாரே கடவுள். எங்க இருக்கிற ராஜா அவங்க எல்லாம் வந்து பார்க்கறாங்க அந்த ஆலயத்தை. அப்படி செய்தார். அதுதான் தேவனுடைய கரம் செய்யும் வேலை. ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை என் தேவன் எனக்கு செய்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியத்தை என் கடவுள் எனக்கு செய்து கொடுப்பார்.
அப்படி நீங்கள் ஜெபம் பண்ண பழகுங்க. அந்த அந்த காரியம், அந்த வேலை நீங்கள் நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு விசேஷமா இருக்குங்க. கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. நீ நினைக்காத அளவுக்கு மேன்மையாய் கடவுள் செய்வார், நிச்சயமாய். ஸ்தோத்திரம். தாவீது நினைத்தது நடந்தது. அதனால் அவன் சொல்லுகிறான், உம்முடைய கரத்தினால் ஆகும்பா. ஒன்று. ரெண்டாவது என்ன ஆச்சு? ரெண்டாவது என்ன நடந்துச்சு? ரெண்டு விஷயம். ஒன்று வந்து அவன் நினைச்சது நடந்தது, அதனால் இதை சொல்லுகிறான். ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன், கவனிங்களேன். ஏன் இந்த வார்த்தை அவன் யூஸ் பண்ணுறான்? உம்முடைய கரத்தினால் ஆகும். நான் நம்புகிறேன்ப்பா, நிச்சயமா நீ பெரிய கடவுள்ப்பா. பலவீனரை பலப்படுத்தவும், எல்லா மனுஷனையும் உயர்த்தவும் உம்மால முடியும். நான் நம்புகிறேன், நிச்சயம்ப்பா, நான் நம்புகிறேன்ப்பா என்று ஆச்சரியமாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார் தாவீது. அப்படி ஆச்சரியப்படத்தக்க ரெண்டாவது காரியம் என்ன நடந்துச்சு என்றால் அவன் உயிரோடு இருக்கும்போதே அவன் புள்ளிய ராஜாவா உட்கார வச்சார் கடவுள். ரெண்டாவது விஷயம், அவன் மகன் ராஜாவாய் சிங்காசனத்தை உட்கார வேண்டும் என்பதை தாவீது பார்க்கணும்ச்சாரு. அப்படியே கடவுள் செய்தார். அவன் புள்ளிய ராஜாவா மாற்றினார். ஸ்தோத்திரம். ஆச்சரியமான காரியங்கள், ஆச்சரியமான காரியங்கள். ஸ்தோத்திரம். கரத்தினால் ஆகும். ஒன்று, அவன் நினைச்ச காரியம், ஆலயம் கட்டப்பட்டுச்சு. இரண்டாவது, அவன் மகனை கடவுள் என்னவாக்குறாரு? ராஜாவாய் ஆக்கினார். கண்ணால பார்த்தான், சந்தோஷம் தாங்க முடியல அவனுக்கு. என் ஆண்டவர், என் கடவுள், நான் நினைச்சதெல்லாம், நான் ஆசைப்பட்டதெல்லாம் செய்துட்டாரே. ஒரு ஆலயம் கட்ட நினைச்சேன், நான் நினைக்காதபடி கட்டி கொடுத்துட்டாரே. என் பிள்ளை எப்படியாவது என் சிங்காசனத்தில் உட்காரணும், என் பிள்ளை எப்படியாவது ராஜாவாகணும்னு நினைச்சனே, அதே போல என் கடவுள் பண்ணிட்டாரே. உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொன்னான். மரித்தான். உயிரோடு இருக்கும்பொழுதே அவன் நினைச்சதெல்லாம் நடந்துச்சு. அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே, அவன் கண்கள் பார்க்கும் பொழுதே அவன் நினைத்ததை கண்ணால கண்டான். ஏன்? ஜெபிக்கிறவன், தாழ்த்துகிறவன். கர்த்தர் அவன் பட்சத்தில் நின்றார். அவன் ஆசைப்பட்டதெல்லாம் செய்து கொடுத்தார் அவனுக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. சரி, இப்படி தாவீது அவன் நினைச்சதெல்லாம் ரெண்டு காரியமும் கடவுள் செய்து கொடுத்துட்டார். சரி, இப்போ அவன் இடத்தில் இருக்கிற ஒரு 5 காரியம், அந்த அதிகாரத்தை சொல்கிறேன் பாருங்க. அவன் இடத்துல கர்த்தர் என்ன பார்த்தார், என்ன விஷயங்கள் அவனிடத்தில் பார்த்து இந்த 2 காரியத்தை செய்து கொடுத்தார். ஒரு 5 விஷயங்கள் தாவீது இடத்துல பார்க்குற நல்ல குட் கேரக்டர், நல்ல விஷயங்கள். ஒரு 5 விஷயம். ஸ்தோத்திரம். அவன் நினைக்கிறதான் பண்ணி கொடுக்குறார், அவன் ஆசைப்படுறதான் நடக்க கடவுள் செய்து கொடுக்குறார். இப்படி கரத்தினால் ஆகும் என்று சொல்றான். அப்படி கடவுள் அவன் நினைச்சதை அவனுக்கு செய்து கொடுக்க அவனிடத்தில் என்ன இருந்தது? அவன் ராஜா இருந்தது பெரிய விஷயமா? சிங்காசனத்தில் உட்கார்ந்து பெரிய விஷயமா? அதெல்லாம் கிடையாது. அது அல்லாமல் ஒரு 5 விஷயங்கள் அந்த அதிகாரத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 1, முதலாவது காரியம், தாவீதின் முதல் காரியம் என்ன? கர்த்தர் அவனிடத்தில் பார்த்த விஷயம் என்ன என்றால், முதலாவது 17ஆம் வசனமும் 9ஆம் வசனம், அதே அதிகாரத்தில் 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் 9ஆம் வசனத்திலும் படிக்கும்பொழுது அங்கு மனப்பூர்வம் என்ற வார்த்தையை 2 முறை நாம் பார்க்கிறோம். என்ன வார்த்தை? எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மனப்பூர்வம். மனப்பூர்வம் என்ன சொல்லுங்க? மனப்பூர்வம் அப்படின்னு என்னதுங்க? சொல்லுங்கம்மா. மனப்பூர்வம்னா என்ன? உண்மையாயா? முழு மனது, முழு மனதாய். மனப்பூர்வம் 2 இடத்துல அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்க. இவனும் மனப்பூர்வம், ஜனங்களும் மனப்பூர்வம். மனப்பூர்வம்
முழு மனது அவனிடத்துல கடவுள் பார்க்கிறார். அதனால் அவன் நினைத்ததை செய்து கொடுக்கிறார். சூப்பர்ல. மனப்பூர்வமும். 7ஆம் வசனம், ஒரே வசனம் படிங்க. 7ஆம் வசனம் படிங்க பார்ப்போம். 9ஆம் வசனம் படிங்க. மனப்பூர்வம். 17ஆம் வசனம் படிங்க அப்படியே. மனப்பூர்வமாய், முழு மனது. ஸ்தோத்திரம். நான் சொல்றேன் பாருங்களேன், கடவுளை எப்படி பிரியப்படுத்துவது என்ன பாருங்க. கடவுளை எப்படி பிரியப்படுத்துவது பல வழிகள் உண்டு. அதில் ஒன்றே ஒன்று, கடவுளுடைய காரியத்தை எது செய்தாலும் முழு மனப்பூர்வமாய் நீங்கள் செய்வீர்கள் என்றால் முழு மனது. டைமு, குவாலிட்டி, அதை பற்றி நான் பேச வரல. என்ன பாருங்க, ஜபமாக இருக்கட்டும், சர்ச்சுக்கு வரதா இருக்கட்டும், உங்களுடைய எந்த காரியமாக இருக்கட்டும், அது உங்களுக்கு சம்பந்தப்பட்டது. அது ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்க, எதை செய்தாலும் நீங்கள் மனப்பூர்வமாய் முழு மனசோடு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறீங்களா, முழு மனசு. அவ்வளோதான். ஆண்டவருக்காக, ஆண்டவரே முழு மனசு, அவ்வளோதான். சர்ச்சைக்கு வரீங்களா, முழு மனசுப்பா. சர்ச்சைக்கு போகிறேன், போய் 1 மணி நேரம் தான் போய் உட்கார போகிறேன், ஆண்டவரே முழு மனசோடு. பாதி மனசு அப்படி இப்படி. இதனால் நமக்கு இதனால் நமக்கு கர்த்தருடைய இடத்துல எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் எது செய்தாலும் மனப்பூர்வம், முழு மனசு. ஸ்தோத்திரம். முழு மனதாய் நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியத்தை நமக்கு செய்து கொடுக்கிறார். கடவுளிடத்தில் காரியங்களை எதிர்பார்க்கிறவர்களே, கடவுள் எனக்கு காரியங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர்களே, கடவுள் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் மனப்பூர்வம். முழு மனசா செய். உன் குடும்ப வாழ்க்கையில் முழு மனசா செய். மனைவிமாருக்கு சொல்லுகிறேன், வீட்டை முழு மனதாய் செய்யுங்கள், குடும்பத்தை முழு மனதாய் நடத்துங்கள். கணவன்மாருக்கு சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தை முழு மனதாய் நடத்துங்கள். முழு மனதாய் மனைவியை நேசியுங்கள், முழு மனதாய் குடும்பத்தை நேசியுங்கள். அரையும் குறையுமா இல்லை, பாதி அல்ல. இந்த பாதி அரை குறைன்றது கடவுளுக்கு பிடிக்காத விஷயம். அது ஒரு உதாரண வசனம் சொல்றேன் பாருங்க. பேதுருவிடத்தில் ஆண்டவர் இயேசு பேசுறார். பேதுருவை தான் சபைக்கு அஸ்திபாரமாக அவனை மாற்ற போகிறார். அவன் மேலே தான் சர்ச்சை கட்ட போகிறாரு, பேதுரு மேலே தான். அதுக்கு முன்னாடி கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? எத்தனை முறை கேட்குறாரு? நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்றான். மறுபடியும் கேட்குறார், நீ என்னை நேசிக்கிறாயா? நேசிக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியும் கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? ஏன் இத்தனை வாடி கேட்டுனுக்கிறாரு? ஆல்ரெடி அவன் புத்தி காட்டினவன். அவன் ஆல்ரெடி சொல்லுங்க, என்ன புத்தி காட்டினான் அவன்? பேதுரு என்ன பண்ணாங்க? இயேசுவை எத்தனை முறை? அப்படியாப்பட்ட ஆள் அப்படிதான் ஹேண்டில் பண்ணுவார் இயேசு. ஆனால் நேசிக்கிறார், விட மாட்டுறாரு. என்ன பண்ணுறது? பேதுருவை இருதயத்தில் வச்சிருக்கிறார், அவனை நேசிக்கிறார், அதனால் அவனை விட மாட்டுறாரு. என்னை நேசிக்கிறாயா? அவனே நொந்து போயிட்டான். ஐயா ஏயா 10 வாட்டி கேட்குறீங்க? நான் தான் சொல்கிறேனே. இல்லைப்பா, உன் மேலே இன்னும் டவுட் இருக்குதுப்பா எனக்கு. நீ நாடகம் பண்ணுறப்பா, நேரம் வந்து அப்படி மாறிடுறப்பா. நீ என்கிட்ட ஏசுன்ற, அவங்கிட்ட கேட்ட அவரு எனக்கு தெரியாதுன்ற. மனப்பூர்வம், முழு மனது அவங்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு தான் என்ன சொல்றாரு? என் நாட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயாக. அப்போ இயேசு எதை விரும்புகிறார்? மனப்பூர்வம். நல்லா புரியுங்க. ஏன் குடும்பங்களிலே காரியங்கள் தேவன் இன்னும் செய்ய முடியாமல் இருக்கிறார் என்றால் அவங்க வீட்டில் மனப்பூர்வம் கிடையாது. இன்னும் முழு மனசு இல்லை. கடமை வேறு, மனப்பூர்வம் வேறு. என்ன பாருங்கம்மா, கடமை வேறு, முழு மனசு வேறு. உன் குடும்பத்தையும் பிள்ளைகளை கடமையாய் செய்கிறாயா, முழு மனசோடு செய்கிறாயா? கடமைக்காக கணவனை
போஷிக்கிறாயா, முழு மனதோடு செய்கிறாயா? கடமைக்காக மனைவியை நேசிக்கிறாயா, இல்ல முழு மனதோடு செய்கிறாயா? இதான் கேள்வி. கடமைலாம் கடவுளுக்கு தேவை கிடையாது. கடமைலாம் அவருக்கு அதெல்லாம் கடமை என்ன? கடமை டியூட்டி. அதாவது என்ன? கட்டளை எழுதி கொடுத்து செய்யறது. ஸ்தோத்திரம். காலங்கள் மாறிச்சு. ஸ்தோத்திரம். இப்ப மனப்பூர்வமாய் எதை நாம் செய்கிறோம் என்று கடவுள் பார்க்கிறார். அதை பார்த்துதான் நாம் ஆசைப்படுவதை அவர் நமக்கு நிறைவேற்றுகிறார். தாவீது இடத்தில் நம்ம பார்க்கிற முதல் காரியம் என்ன சொல்லுங்க? மனப்பூர்வமாய் செய்தான். ஆண்டவரே, முழு மனசா செய்யறோம்ப்பா, என்னால முடிஞ்சதுப்பா, என்னால முடிந்ததுப்பா, என்னால் முடியறத நான் செய்கிறேன், நான் முழு மனதாய் செய்கிறேன் என்று சொன்னான். ஸ்தோத்திரம். ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது பாருங்க, சூப்பர் பாருங்க. ரெண்டாவது விஷயம் சொல்றேன் பாருங்க, நான் முடிச்சிடுறேன். ரெண்டாவது விஷயம், தாவீது ஒரு வார்த்தை சொல்றாரு 12ஆம் வசனத்துல, கணம் உம்மிடத்திலிருந்து வருகிறது. சூப்பர் வார்த்தைங்க அந்த வார்த்தைலாம். தாவீத நம்ம பைபிளில் வச்சு ஒரு அளவுக்கு சொல்லவும் முடியாது. அவர் தாவீதை பற்றி பேசவும் முடியாதுங்க. நம்ம அவர் அல்டிமேட். அவர் இயேசுவுக்கு சமானமாய் நாம் தாவீதை சொல்லுகிறோம். வேதத்தை புரட்டினால் என்றால் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வரைக்கும் தாவீதை சொல்லாதாலே கிடையாது. என் இருதயத்துக்கு ஏற்றவன். பைபிள் யாரும் அப்படி சொல்லல, தாவீதை பற்றி கடவுள் சொன்னார். அவன் நினைச்சது அப்படி செய்து கொடுக்கிறார். ஆலயம் கட்டணும் நினைச்சாரு, கட்டி கொடுத்தாரு. எல்லாரும் ஆச்சரியப்படுறபடி பண்ணி கொடுத்துட்டாரு. அவனுக்கு அப்போ எவ்வளோ சந்தோஷமாயிடுங்க பார்த்தீங்களா? ரெண்டாவது, அவன் ஆசைப்பட்டான், என் பிள்ளை எப்படியாவது நான் உயிரோடு இருக்கும் போதே பார்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். கர்த்தர் கடவுள் அப்படி செய்து கொடுத்தாரு. அவன் இருக்கும்பொழுதே தன் சிங்காசனத்தில் தன் குமாரனை உட்கார வைத்து காண்பித்தார். இப்படியெல்லாம் கடவுள் அவனுக்கு செய்து கொடுக்க காரணம், அவங்கிட்ட சில விஷயம் இருக்குதுங்க, அதை கடவுள் பார்த்தாருங்க. ரெண்டாவது விஷயம், கணம் தேவனால் வருகிறது என்று சொன்னார். என்ன சொல்றாரு? 12ஆம் வசனத்துல ஐஸ்வர்யம் விட்டுருங்க, அதுக்கு என்ன சொல்லப்படுறாங்க? கணமும் உம்மாலே வருகிறது என்பதை விசுவாசித்தான். இது கடவுள் ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயம். கவனிங்க, கணம்னா என்ன? கணம்னா என்ன? மரியாதை. மரியாதை கேட்டு வாங்குறது கிடையாது. எப்பயுமே எனக்கு மரியாதை கொடு, எனக்கு மரியாதை கொடு அப்படிலாம் கேட்காதீங்க, சீப்பாக நினச்சிருவோம் உங்களை. கணம் மரியாதை தானாக வரணும். அது எங்கேருந்து வருது சொல்லுங்க? நீங்கள் கேட்டு வாங்குற ஆள் போல்து நீங்கள்லாம், அதான் வாயில் வரல உங்களுக்கு. வீட்டுக்கு போன மரியாதை கொடுக்க மாட்டேங்குது. அது மூஞ்சி பற்றியா? வீட்டுக்கு வந்துக்கிறோமே தான் மரியாதை கொடுத்த பற்றியா? அவனை பற்றியா? மரியாதை தெரியாது. அது இதுங்கண்ணா, நீ ஏன் எதிர்பார்க்குற? யாரும் உங்களை தூக்கி தூக்கி தலைமையில் வைக்கலாம், எதிரெலாம் பார்க்காதீங்க. கணம் கடவுளிடத்தில் வருவது. ஒரு ஆளை கணப்படுத்தணும், உனக்கு யாருன்னா மரியாதை கொடுக்கணும்னா கடவுள் நினச்சா ஆகும். அதான் பைபிள் சொல்லுகிறது. இதை யார் சொல்றது? தாவீது யாரு? ராஜா. ராஜாவுக்கு தானா கணம் வரணும், ஆனா அதான் அவன் எதிர்பார்க்கல. என்ன சொல்றான்? தேவனிடத்திலிருந்து கணம் வரும் என்று சொல்றான். ராஜா சொல்றாங்க, நீ யாரு? நம்மளாம் கூஜா. நீ ஏன் எதிர்பார்க்கிற மரியாதைய? என்னை கனப்படுத்துற என் தேவன் என்று சொல்லு, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். இன்னைக்கு சமுதாயம் அப்படிதாங்க இருக்குது. என்னை மதிக்க மாட்டுறாங்க, என்னை கனப்படுத்த மாட்டுறாங்க, என்னை உயர்த்த மாட்டுறாங்க. ஏன் சில சர்ச்சிங்கில் அப்படி தான். முன்னாடி கூப்பிட்டு ஒரு சால்வு கொடுத்தாலும் சர்ச்சுக்கு வருவார், போயிடுவார். அப்படியே பட்டால் துவைத்திர வேண்டியது தான். அதெல்லாம் சபை கிடையாது. ஒரு ஆள் கனப்படுத்த வேண்டும் என்றால் தேவன் மனசு வச்சாதான் அது. இந்த இடத்தில் என்னையும் கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறார் என்றால் என் தேவன் செய்கிற காரியம் இது. 4 பேர் நீங்கள் என்னை ஊழியக்காரனா என்னை நீங்கள் வாயில் அங்கீகரிக்கிறீர்கள் என்றால் என்னால் வந்ததில்லை, என் தேவனால் வந்தது. நீ கர்த்தரிடத்தில் கனம் வரும் என்பதை நீ விசுவாசிப்பாய் என்றால் நிச்சயமாய் நீ கனப்படுத்தப்படுவாய்.
இதை வாயில இதை நினைக்கிறாங்க. அதான் கர்த்தர் அவன் கூட இருந்து எல்லா வேலையும் செய்கிறாரு. இவன் போய் மரியாதை தேடுறது கிடையாது. சில மரியாதை தேடுறது அப்படியே போயிட்டு, எனக்கு அது போடணும், இது போடணும், இப்படி செய்யணும், அது செய்யணும். இன்னைக்கு சரி பாஸ்டர்ல கூட இது புத்தி, இந்த புத்தி. என்னை மதிக்கல, என்னை ஸ்டேஜ் மேலே கூப்பிடல, எனக்கு மாலை போடல, நீ செத்துட்டு மாலை போடுவான் உனக்கு. எனக்கு சால்வு போடல. நிறைய இடத்துல கண்ணால் பார்க்குற விஷயம் நான் சொல்கிறேங்க. கணம் என்பது யார் கொடுப்பது? தேவன் கொடுப்பது. தேவனிடத்திலிருந்து வருவது கணம். இதை ஒரு ராஜா தாவீது வாயில சொல்றான். அதை விசுவாசித்தான். இதெல்லாம் கடவுள் பரலோகத்திலிருந்து பார்த்தார். அவன் வாஞ்சிக்கிற காரியங்களை செய்து கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஒருவேளை என்ன பாருங்க, ஒருவேளை இவன் சொந்தமா இவன் போயிட்டு இவன் மரியாதை தேடுற ஆளா இருந்தா அந்த ஆலயம் அப்படி கட்டப்பட்டிருக்க இருக்காது. கடவுள் அப்படியே போட்டு ஒரு ஆலயம் கட்டி கொடுத்துருக்க மாட்டார். இவன் கடவுளிடத்தில் மரியாதை வரணும், கடவுள் தான் கனப்படுத்துறவர் என்று சொன்னதுனால அவன் கட்டுற ஆலயம் மகிமையாய் கட்டி கொடுத்தார் அவனுக்கு. பார்த்தீங்களா? இதெல்லாம் ரகசியம். ஸ்தோத்திரம். அவன் கன மரியாதை விரும்பாத ஆளு, அதனால தான் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். அவன் நினைச்சது நடக்குதுங்க. நிறைய தகப்பன்மார்கள்னா, நான் உயிரோடு இருக்கும்போது என் புள்ள நல்லா இருக்கிறத பார்க்கணும், இந்த 6 காரியம் வச்சுக்கோ, நீ பார்ப்ப. இந்த 6ல் 1 போச்சுன்னா கூட க்ளோஸ். ஸ்தோத்திரம். இந்த 6 காரியத்தை உன் மனதில் வை. நீ உயிரோடு இருக்கும்பொழுது உன் பிள்ளைகள் மேன்மையா இருப்பதை கர்த்தர் காண செய்வார். உன் கண்களினால். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. உன் கண்களினால் உன் பிள்ளைகளை மேன்மையை பார்ப்பாய். இது வேத வசனம், சத்தியம். தாவீதுக்கு நடந்தது. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் தான் அவன் மரிக்கிறான். அவன் மரிக்கும் போது பாருங்க, சூப்பருங்க. அவன் தீர்க்காயுசாகும், அப்புறம் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதில் மரித்தான். எத்தனை விஷயங்க. எத்தனையோ பேர் ரசிகர் மன்றம். தாவீதுக்கு ஒரு ரசிகர் மன்றம் வைக்கணுங்க. நம்ம வைக்கலாமாங்க? ஏன் பாஸ்டர் இதுக்கே டைம் இல்லை. ஸ்தோத்திரம். மூன்றாவது விஷயம் தாவீது இடத்தில் தேவன் பார்த்த 3வது விஷயம். ஏன் அவன் செய்ததெல்லாம் கடவுள், அவன் நினைச்சதெல்லாம் கடவுள் அவனுக்கு பண்ணி கொடுக்குற. உங்களுடைய கரத்தினால் ஆகும் என்று சொன்னா எல்லாம் நடக்குது. அவன் இடத்துல 3வது விஷயம் 13ஆம் வசனம், 10ஆம் வசனம், 20ஆம் வசனம். 13ஆம் வசனம், 10ஆம் வசனம், 20ஆம் வசனம். இந்த 3 வசனத்துல ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். என்னவென்றால் தேவனை துதிப்பது, தேவனை ஸ்தோத்திரம் பண்றது. பாருங்க, தாவீது பாருங்க, பைபிளில் படிக்கும்போது அதிகமாய் துதித்து துதிகளை பற்றி எழுதின ஒரே நபர் தாவீது. அதிகமாய் ஸ்தோத்திரத்தை குறித்து எழுதினவது தாவீது. சங்கீதம். ஸ்தோத்திரம். 3 வசனம் பாருங்க. 13ஆம் வசனம் என்ன போட்டிருக்குது? 13ஆம் வசனம் போதும். 10ஆம் வசனம் 20ஆம் வசனம் ஸ்தோத்திரியுங்கள். என்னங்க இது? சாவ போறாருங்க. அவரு மரிக்க போகிறார். என்ன சொல்றாரு வாயில? அவரு ஸ்தோத்திரத்தை நம்ம ஏதோ நினைக்கிறோம். ஸ்தோத்திரம் தேவனுக்கு பிரியமானது. வாயில நம்ம ஸ்தோத்திரம் சொல்லி தேவனை துதிப்பது அவருக்கு மிக மிக பிரியம். எத்தனை அதிகாரம் நாங்கள் அதிகாலை 5 மணி பிரைசிங்ல நம்ம ஒவ்வொன்றா நம்ம படிக்கிறோம். எல்லாமே துதிகளை குறித்து அதிகாரங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாவீது எழுதுறாரு. வானமே கர்த்தரை துதி, பூமியே கர்த்தரை துதி, சகல சிருஷ்டிகளே கர்த்தரை துதியுங்கள், சுவாசம் உள்ளதே கர்த்தரை துதி. இதெல்லாம் சொல்றது யாருங்க? தாவீது. தாவீது ரொம்ப நல்ல ஒரு பழக்கம் அவனுக்குள்ள வைத்து தெரியுமா? கடவுளை துதிக்கணும், கடவுளை துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், கடவுளை துதிக்கணும், கடவுளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். இதான் அவனது. இப்படியாப்பட்ட ஆளை எப்படி கர்த்தர் சாதாரணமாக மூலத்துக்கு போடுவார்? எப்படி போடுவார்? 10ல் 1 வைப்பார். அவனை ஒருபோதும் வைக்க மாட்டார்.
நீங்க தேவனை துதிக்கிறவளா இருங்க, தேவனை ஸ்தோத்திரம் பண்ணவளா இருங்க, எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவளா இருங்க. நீங்க 10ல் 1 இருக்கவே மாட்டீங்க, நீங்க விசேஷமானவளா இருப்பீர்கள். ஆம், தாவீதும் விசேஷம், அவன் கட்டின ஆலயம் விசேஷம், அவன் குமாரனாக சாலோமோனும் விசேஷமா இருந்தான். அவன் ஃபேமிலியே காரணம் ஸ்தோத்தரிக்கிறவன். அவன் ஸ்தோத்தரிக்கிறவன், அவ்வளவுதான். பெருசா ஏதோ பண்ணும், பெருசா ஏதோ பண்ண, அப்படி கிடையவே கிடையாது. கடவுள் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறமா ஸ்தோத்திரம். உனக்கு நேரம் கிடைக்கும் போது கொஞ்ச நேரம் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். பிரச்சனை இருந்தால் ஆண்டவர் இந்த பிரச்சனை தீர்க்குங்க ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், என் கணவனுக்காக ஸ்தோத்திரம், என் புருஷனுக்காக ஸ்தோத்திரம், என் மனைவிக்காக ஸ்தோத்திரம், என் வீட்டுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் என்ற ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில் இருக்குமே என்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். இதாங்க ரகசியம். உம்முடைய கரத்தினால் ஆகும், உம்முடைய கரத்தினால் எல்லாம் ஆகும். நினச்சி கூட பார்க்கலங்க தாவீது. அவன் தாவீது நினச்சிருமா, கடவுளுடைய பெட்டி ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்குது, ஒரு ஆலயம் காட்டணும் அப்படிதான் நினச்சான். பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை ஸ்க்ரீனுக்குள்ளே வச்சு மூடி வச்சிருக்கிறோமே, இது ரொம்ப துக்கமாக இருக்குது. அந்த பெட்டியை எங்கே வைக்கணும்? கொண்டு போய் ஒரு ஆலயம் கட்டி அதில் வைக்கணும்னு ஆசைப்பட்டாருங்க. அப்புறம் பார்த்தா அது ஆலயமா? அது ஒரு தங்கமாகுது. அப்படியே அந்த ஆலயம் கட்டுறதுக்கு தங்கம், வெள்ளி, பொன், வெண்கலம் இவைகளுக்கு குறையே இல்லாமல் இருந்துச்சு. அப்படி போர் போரா கொட்டி வச்சிருந்தாங்க. என்னங்க இது? தங்கம் ஒரு போர், வெள்ளி ஒரு போர், வெண்கலம் ஒரு போர், கொட்டி கொட்டி வச்சிருக்குதான். அப்புறம் ஏதோ ஒன்று கற்களா இருந்துச்சான். என்னது இதெல்லாம்? வெண்கலம் இதெல்லாம் கணக்கே இல்லை, கல்லு போல கொட்டி வச்சிருந்தாங்களாம். தாவீது கட்ட வேண்டும் நினைத்த ஆலயத்திற்கு கடவுள் தங்கத்தை அப்படி கொச்சி வைக்கிறார். இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? கடவுளை ஸ்தோத்தரித்தான். ஸ்தோத்திரம் என்ன பாருங்க, எங்க ட்ரைனிங்லாம் எதுலாம் இருக்கட்டும், ஆண்டவரை அதிகாலையில் ஸ்தோத்தரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் தான் எங்கள் ட்ரைனிங்கில் முக்கியமான ட்ரைனிங். அதான் ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், எங்கள் ட்ரைனிங்னா உங்களுக்கும் அதுதான். நாங்கள் எதை அதான் உங்களுக்கு போதிக்கணும். அப்படிதானாங்க? அதிகாலை துதி ஸ்தோத்திரம் என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக மிக முக்கியமான காரியம். அதை ஸ்கிப் பண்ணி வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது. வேறு ஒன்றுமே கிடையாது. நான் பைபிள் படிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், அதெல்லாம் தள்ளி வாரத்தில் வெய். அதெல்லாம் நான் விசுவாசி 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் உன் வீட்டில் ஸ்தோத்திரமே இல்லை, நீ என்ன விசுவாசி? ஸ்தோத்திர சத்தமே கேட்க கிடையாது. ஒரு டிவி சத்தம், சீரியல் சத்தம், கத்துற சத்தம், சண்டை போடுற சத்தம். தாவீது நினைத்தது நடந்தது. தாவீது நினைத்ததை கர்த்தர் செய்து கொடுத்தார். இன்றைக்கு நாம் நினைப்பதும் கர்த்தர் செய்து கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாருங்க. ஆமென். அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. உம்முடைய கரத்தினால் ஆகும் என்ற வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நம்புறீங்களா? அதை அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 3வது காரியம் என்ன பார்த்தோம்? தாவீது இடத்துல நாம ஸ்தோத்தரிக்கிறவன் அவன், அவன் துதிக்கிறவன் அவன். எல்லாவற்றுக்கும் தேவனை துதித்து ஸ்தோத்திரம் பண்றத ரொம்ப உற்சாகம் உள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் அவனுக்காக மகிமையானதை செய்து கொடுத்தார். உனக்கும் செய்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு உன் வீடுகளிலே ஸ்தோத்திர சத்தம் கேட்கட்டும். 4வது விஷயம் பாருங்க. 4வது விஷயம் 2 இடத்துல 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் என்று 2 இடத்துல பார்க்கிறோம். அங்க தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றார் என்றால், எல்லாம் தேவனுடையது என்று சொன்னார். என்னுடையது அல்ல, எல்லாம் தேவனுடையது என்று சொல்றார். 16ஆம் வசனம் பாருங்க. சாதாரண ஆளு தாழ்த்துறானா, அவன் தாழ்த்துறான் விடு, சாதாரணம்.
ஒரு பவர்ஃபுல் பேர் வாங்கின ராஜா அப்படியே தாழ்த்துறான். இதாங்க மெயின் பேச வேண்டிய விஷயம். ஒரு சாதாரண ஆளு தாழ்த்துறானா அது பெரிய விஷயமே நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் ஒரு பவர்ஃபுல் கிங்கு என்ன சொல்றான்? தாழ்த்துறான். அவன் பேசுவதுதான் முக்கியம். உம்முடைய கரத்தில் எல்லாம் உம்முடைய கரத்தில் வந்தது, எல்லாமே உம்முடையது, எல்லாம் உம்முடையது, எந்த ஒண்ணு இல்லப்பா. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்தாருங்க. அதனால் அவனுக்கு அவன் நினைத்ததை கர்த்தர் செய்து கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். எந்து 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 வாயை தோர்த்தா எந்து தான். போகும்போது எத்தனை போட போறோம் நம்ம? இல்லை எத்தனை தான் வந்தோமா? எல்லாமே கர்த்தருடையது. யோபு என்ன சொல்றார்? நிர்வாணமாய் வந்தேன், நிர்வாணமாய் ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை. அதான் எல்லாம் உம்முடையது. தாவீது சொல்றாரு பாருங்க, எல்லாம் உம்முடையது ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து தான் நாங்கள் வாங்கணும், எல்லாம் உம்முடையது, எந்த ஒன்றும் இல்லைப்பா. எவ்வளோ ஒரு தாழ்மை, எவ்வளோ ஒரு சிம்பிள் லைஃப், எவ்வளோ அருமையான வார்த்தைகள். நீங்கள் பேசுறீங்களா? நான் உங்கள் வீட்டில் எடுத்து வந்தியா? பேர் எழுதிக்கோ. அப்போ கிளாஸில் உன் பேர் எழுதிக்கோ. இந்த உந்து தட்டில் உன் பேர் எழுதிக்கோ. இங்கே வந்து வச்சுக்கோ. கரண்டி குழம்பு கரண்டில் உன் பேர் எழுதிக்கோ. மீன் குழம்பு கரண்டில் உன் பேர் இருக்கிறதுல உன் பேரை எழுதி வச்சுக்கோ. ஸ்தோத்திரம். எந்து எந்து எந்துன்னு சொல்றது. தாவீது என்ன சொல்லுகிறார்? எல்லாம் உம்முடையது என்று சொன்னார். கடவுள் ரொம்ப பிடிச்சிங்க இதெல்லாம். அதனால தான் தாவீது ரொம்ப லைக் பண்றார் ஆண்டவர். அவன் நினைச்சதை அவனுக்கு அப்படி செய்து கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்த காரியம், கடைசி காரியமா, ஐந்தாவது காரியம். அவனிடத்துல நான் பார்க்கறது அஞ்சாவது காரியம். அவங்ககிட்ட பார்க்குற கடவுள் எந்த விஷயம் வாசனை தெரியுமா? ஐந்தாவது காரியம் என்ன பண்ணுறாள்னா, அவனுக்கு ரொம்ப பழக்கம் என்ன தெரியுமா? கடவுளை உயர்த்தி சொல்லி கொண்டே இருப்பான். அது அவனுடைய பழக்கம். என்ன செய்வான்? கடவுளை என்ன செய்வான் சொல்லுங்க? உயர்த்தி கொண்டே இருப்பான். அது அவனுடைய பழக்கம். நாங்கள் எங்களை உயர்த்தி கொண்டே இருப்போம். கடவுள் எல்லாம் மூலத்துக்கு போட்டுருவோம். எங்க படிப்பை பற்றி உயர்த்துவோம், எங்க வீட்டை பற்றி உயர்த்துவோம், நாங்கள் ட்ரெஸ்ஸை போடுற பற்றி உயர்த்துவோம், எங்க சம்பளத்தை பற்றி உயர்த்துவோம். ஸ்தோத்திரம். 11ஆம் வசனம் படிங்க. மாட்சிமை உள்ளவரே. இரண்டாவது வல்லமை உள்ளவரே. மூன்றாவது மகிமை உடையவரே. ஜெயம் உடையவரே, மகத்துவம் உடையவரே. ஸ்தோத்திரம். தேவரீர் எல்லாருக்கும் நீர்தான் தலைவர் அப்படின்றான்ப்பா தாவீது. எப்போ பயங்கர கில்லாடி பாருங்க. படிங்க அந்த வசனம் கடைசியில் இல்லை படிங்க. யாருங்க அவங்க தலைவர்? இருங்க பாஸ்டர், எலெக்ஷன் தான் தெரியாங்க தலைவர் யாருன்னு. மண்ணா போயிட்டு போற. உனக்கு இருப்போம் ஒரே தலைவன் இயேசுதான். அதான் எழுதிட்டாங்க. ஒரு ராஜா சொல்றார் என் தலைவன் என்று. இன்னைக்கு என்ன தலையிலலாம் தலை நிற்குது. எதை தலைன்னு சொல்லணும் பைபிள் எழுதிக்குதுப்பா. எது தலை? இயேசு தான் தலை, கடவுள் தான் தலை. வேற எதுவும் போய் தலை இருக்கிறேன்னு சொல்லுங்க, உன் தலை ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்புறமா. ஸ்தோத்திரம். என் தலைவன் நீர் தான் தலைவர். யார் சொன்னது? ராஜா சொல்றார். ராஜாவுக்கே தலைவர் அவரு. எப்பவுமே தலைவான்னு சொல்றது யாருங்க உலகத்துல? சூப்பர் ஸ்டார் ராஜேந்திர ஐயா. தொண்டன் தான் சொல்லுவான், ஆனா பைபிள்ல ராஜாவே சொல்றாரு. கையே தட்டு. ஒரு ராஜாவே சொல்றார் என் தலைவன். சூப்பர்ல இது. இதுதான் பைபிள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. ஸ்தோத்திரம். உலகத்துல தொண்டன் தான் கத்துவான். நான் கூட கத்திக்கிறேன். இந்த மூலக்கட்டில் போயிட்டு அதோ எங்கள் அப்பாக்கிறாரு கூட்டின்னு போவார். நாங்களாம் போயிட்டு வாழ்க வைகோ வாழ்க, கலைஞர் வாழ்க, கத்தி தொண்டெல்லாம் போய்க்குது எனக்கு. ஆமாங்க. ஸ்தோத்திரம். இந்த மெயின் கேட் ரோடெல்லாம் கொடி கட்டி இருக்கிறோம். கட்சிக்காக பாடுபடுறோம். இன்றைக்கி அந்த கட்சி ஆளுகை செய்து நாங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம்.
இப்போ இருக்கிற இந்த கட்சிக்காக எத்தனை வயசில் நாங்களாம் ராவும் பகலும் கஷ்டப்படுகிறேன். நான் போஸ்டர் ஒட்டிக்கிறேன், செவுத்தில் போயிட்டு சூரியன்லாம் வரைஞ்சிக்கிறேங்க. நான் ஆர்டிஸ்ட். நான் அப்படியா பாஸ்டர்? ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு தான் தெரியுது என் தலைவன் இயேசு. கையை தட்டு, கரங்களை தட்டு. என் தலைவன் என் இயேசுதான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். எப்படி உயர்த்துறார் பாருங்க. ஸ்தோத்திரம். மகிமை மாட்சிமை உள்ளவரே, வல்லவரே, பெரியவரே, ஜெயம் கொடுக்கிறவரே, எல்லாம் நீங்க தான் என்று உயர்த்துறான் பாருங்க. கடவுள் எப்பவுமே நான் உயர்த்தினங்க. ஸ்தோத்திரம். அதிகாலை நீங்கள் வீட்டில் இருக்கும்போது கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், மகிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், என் பாவங்களை மன்னிக்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், சிலுவில் எனக்காக ஜீவன் கொடுத்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பிதாவின் ஒரே குமாரனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்படி அவர்கள் நம்ம உயர்த்தணும். நம்ம அந்த ஒரு பழக்கம். ஸ்தோத்திரம். தாவீது பாருங்க, கடவுளே பேர் சொல்லி உயர்த்துறான். அப்படியே அவர் பேரை உயர்த்துகிறான். ஸ்தோத்திரம். நம்மளும் அப்படி பண்ணோன்னா கர்த்தர் ரொம்ப லைக் பண்ணுவார், ரொம்ப விரும்புவார். ஸ்தோத்திரம். மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, ஜெயம் கொடுக்கிறவரே, அப்புறம் என்ன, வல்லமை உள்ளவரே, அப்புறம் மகத்துவம் உள்ளவரே, அண்ட சராசரங்களை உண்டாக்கினவரே, வார்த்தையினால் சிருஷ்டித்தவரே, கிருபையில் ஐஸ்வர்யரே, ஒரே குமாரனாக இயேசுவே. இதெல்லாம் நம்ம சொல்லணுங்க. ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் காலையில் சொன்ன கவனிங்க. காலையில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? இயேசு என் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார் என்று காலையில் அடிக்கடி நம்ம சொல்லணும். அதிகாலையில் இந்த வார்த்தையை நாம் யூஸ் பண்ணணும். என் பாவங்களுக்காக என் இயேசு ரத்தம் சிந்தினார், என் பாவங்களை மன்னித்தார். இதெல்லாம் காலையில் இந்த வார்த்தைகளை நமக்குள்ள அப்ளை பண்ணும் போது அந்த நாள் இயேசுவின் ரத்தம் நம்மை பாதுகாப்பதை நாம் உணர முடியும். அல்லேலூயா. இதோ நான் முடிக்கிறேன். உம்முடைய கரத்தினால் ஆகும், உம்முடைய கரத்தினால் ஆகும். ஸ்தோத்திரம். எதை வச்சு தாவீது சொல்றாரு? அவர் நினைத்ததை கர்த்தர் செய்து முடித்தார். அவர் எதிர்பார்த்ததை தன் குமாரனை ராஜாவை மாற்றினார். இதெல்லாம் பார்க்கிறாரு தாவீது. சொல்றார், என் தேவனால் எல்லாம் முடியும், என் தேவன் கரத்தினால் எல்லாம் சகலம் முடியும் என்று சொன்னார். அவன் வாழ்க்கையை ஜெயமாய் முடித்துட்டு அவன் மரித்தான். எல்லாரும் கண்களை மூடுவோம். முடிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தினால் ஆகும். இந்த வார்த்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு